சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சித்தார்த்தன் என்ற விதையில் இருந்து கௌதம புத்தன் என்ற விருட்சம் வந்தது. வெங்கட்ராமன் என்ற விதையிலிருந்து ரமண மகரிஷி என்ற விருட்சம் வந்தது. ஆலங்காயம் என்ற சிறு கிராமத்தில் உதித்த சிவசங்கரன் என்ற விதைதான் இன்று சிவசங்கர் பாபா என்ற ஒரு கற்பக விருட்சமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பல அனுபவங்களால் புடம் போடப்படுகிற போது ஒரு மனிதன் என்ற விதை ஞானம் பெற்ற ஒரு மகான் என்ற விருட்சமாக மாறுகிறது என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பெரும் லௌகீக அனுபவங்களே அவனை ஞான நிலைக்கு உயர்த்திவிட முடியுமா? இல்லை, அதையும் தாண்டி இறைவன் அவனுக்கு தருகிற ஆன்மீக அனுபவங்களும் தேவையா? லௌகீக அனுபவங்களுக்கும் ஆன்மீக அனுபவங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஞானி ஞானி என்று சொன்ன பேய்கள் கோடி கோடியே. உலகத்தில் தங்களை மகான்கள், சாமியார்கள், ஞானிகள்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் பேய் தான் அப்படிங்கிறார். அப்போது ஞானம் என்பது என்ன? ஆதிசங்கரர் கேள்வி கேட்குறார். ஞானம் குத. அதுக்கு அவர் சொல்லுகிற விட என்னன்னா, சிவாய தேவ, சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீங்கள் யாரை இல்லை எதை வழிபடுகிறீர்களோ அதுதான் ஞானம். தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படின்னு. இப்போ சிவன்னா யார்? அன்பே சிவம் ஆவது அறிகிறார். அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் இஸ் லார்ட் சிவா. இப்போ உலகத்தில் நீங்கள் அந்த நிலையை தொட்டால் ஒழிய நீங்கள் உண்மையான ஞானியாவோ உண்மையான சிவ வடிவமாகவோ மாற முடியாது. இன்றைக்கி நிறைய சாமியாருங்கெல்லாம் இருக்காங்க நாட்டில். அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அவன் படித்து கஷ்டப்பட்டு இல்லை உழைச்சி ஒரு வேலை தேடிக்கின்னு இல்லை ஏதோ ஒரு வகையில் அவன் குடும்பத்தை நடத்துகிறான். 99 சாமியாருங்க சோம்பேறிங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு வேஷம், அவ்வளோதான். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா அப்படிங்கிறார். மொட்டையும் போட வேணாம், தாடியும் வைக்க வேணாம். உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு. உலகத்தில் எதெல்லாம் அதர்மமோ அதெல்லாம் விடணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குற எவ்வளோ ஆன்மீகவாதிகள் அது எதையும் விடாதவனுங்களாம். இது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. வடநாட்டிலையும் இப்படி தாங்கிறானுங்க, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கானுங்க. ஸோ நிஜமாகவே கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமற்ற நிலையில் கடவுளுக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு காரியவாதம் இருந்ததுன்னா உங்களால் நேர்மையான ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். இதுதான் வள்ளலார் சொல்கிறது. இப்போ யாருக்கிட்டேயும் பேதம் காட்டக்கூடாது. ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, ஆம்பளை பொம்பளை பார்க்கக்கூடாது, குழந்தைங்க பெரியவங்க பார்க்கக்கூடாது, எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. எத்துணையும் பேதம் வராது. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க தண்ணி சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு கை கழுவு தண்ணி கொடுத்தாங்களா, அந்தளவுக்கு மெட்டிகுலஸாக நீ பார்க்க வேண்டியிருக்கும். மற்றவங்களுடைய கம்ஃபர்ட்டை நீ பார்க்க வேண்டும். தனக்கென வாழா பிறர்க்குரிய ஆளர். தங்களுக்குன்னு வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. ஆகாயத்துலேருந்து மழை பெய்யுது. அந்த மழைக்கு என்ன லாபம்? அது பெய்கிற மழையினால மழைக்கு ஏதாவது லாபம் இருக்கா? உங்களுக்கு தான் வயலுக்கு யூஸ் ஆகுது, குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. மழைக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அதனால் நீங்களாம் உக்காண்டிருக்கீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டு வந்துன்னு இருக்குது. ஸோ உங்கள் மூக்குக்குள்ளே போகிற போது அது பிராணவாயு, ஆக்சிஜன். உங்கள் மூக்கு விட்டு வெளியே வரப்போது அது கழிமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த மரங்குது. அது பார்த்தா ஏதோ அறிவில்லாத மாதிரி இருக்குது, நீ பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருப்ப. ஆனால் நீ விடுற அந்த கரிமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் ஆக்சிஜனை மாற்றி உன் மூக்குக்குள்ளே விட்டுனுக்குது. ஒரு நதி ஓடுது, அதனால் அதுக்கு என்ன லாபம்? யார் வேணால் குளிக்கலாம், விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம், குடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம்.
அப்போ இந்த உலகத்தில் தெய்வீகம்ன்றது என்னன்னா, தனக்குன்னு வாழவே கூடாது. தனக்கென வாழா பிறர்க்குரியாளர் உண்டாலம்மை உலகம். அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களால் தான் உலகம் இயங்குதான். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்திரர் அமிழ்தம் உண்டல் எனினும் பழியுடன் வரின் கொள்ளலர் அறிவிலர் புகழெனின் உயிரும் கொடுக்குவர். இந்திரனுடைய அமிர்தமே கிடைக்கிறதா இருந்தால் கூட பழிப்பாவத்தோட வந்துச்சுன்னா எனக்கு வேணாம் போயா அப்படின்வாங்க. புகழ் அப்படின்னா சரி அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வரலாறு தான் உலகத்தினுடைய வரலாறு. எத்தனை பேரால் இப்படியெல்லாம் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இல்லையா? எப்பயுமே ஜனங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்ங்கிற பாரதிதாசன். இப்போ பாரு, 4 செவத்துக்குள்ளகிற நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அதாவது நிஜமாக்குதானா? அதுவும் நிஜம் இல்லை. ஒரு ஆளுக்கு அவன் ஒய்ஃபு வேலைக்கு சமைச்சு போட்டு அவனுக்கு வேண்டிய மாதிரி துணி துவச்சி வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா என் ஒய்ஃபு மாதிரி வருமானறான். இதே அந்த ஒய்ஃப் சீகாழியாக இருக்கா, இவன் தான் அவளுக்கு மலமுத்திரம் எடுக்கணும்னா பீடை எப்போ சாவாளுன்னு தான் சொல்லுவான். அதுலேயும் ஒரு சுயநலங்குது, அதுலேயும் ஒரு காரியம். அது அந்த 4 பேருக்குள்ளேயே இவங்களுக்குள்ள அன்பெல்லாம் வர்றதே கிடையாது. அதனால் உலகத்தில் நீங்கள் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது என்றால் நாங்கள் அது தேவர்களுக்கு தெரியாதவா அப்படிங்கிறார் திருவள்ளுவர். சொல்கிறார், அருள் எனும் அன்பு ஈன் குழவிங்கிறார். அருளுங்கிறது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை. அருள் எனும் அன்பு ஈன் குழவி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி, நீ ஒரு மாங்கோட்டையை துப்பின, அதிலிருந்து ஒரு சின்ன இது வருது, அது பெரிய மாமரம் ஆகுது. அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் வந்துன்னே இருக்கும் 10-20 வருஷத்துக்கு. அப்போ அன்பு என்பது மாங்கொட்டை, அதில் வருகிற பழுத்த பழம் மரம் இருக்கு இல்லையா, அதுதான் அருள்ன்றது. அன்பு அருளாகுது, அருள் அன்பாகுது. இப்படி தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைகளை தொட முடியும். இன்றைக்கி ராமருக்கு அயோத்தியில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் ராமருக்கு கோயில் இருக்குது. ஏன் ராமரை கொண்டாடுறாங்க எல்லாரும் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு பிறந்த 2 அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ ஒத்துமையாக இருக்கிறதில்ல இல்லையா? ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க. அக்கா கல்யாணம் பண்ணும்போது 10 சவரம் போட்டிருப்பான். இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்துச்சு, அதனால் இன்னொரு 5 சவரம் 2வது பொண்ணு கொடுப்பான். உடனே அக்கா சும்மா இருக்க மாட்டான். 5 சவரம் வரலன்னா நானே எங்கள் வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்வாங்க. இது என்ன பாசம் இல்லையா? இதுதானே உலகம், சுயநலம் பிடிச்ச உலகம். அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே 4 பேரே ஒத்துமையாக இருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஜனங்களுக்காக ஒரு ஆள் உழைச்சின்னு இருக்கான்னா அதுக்கு எவ்வளோ ஒரு தெய்வீகம் இருந்தால் பாசிபிளாக இருக்கும் இல்லையா? அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவன் உண்மையான மகானாக இருந்தாக்கா, அப்படி உண்மையான மகானாக இருக்கிறதுக்கே பெரிய விஷயம். இதுதான் தனக்கென வாழா பிறர்க்குரியாளர் அப்படிங்கிறது. தனக்குன்னு வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. அதுலேயும் சில பேர் கருவிலே திருவுடையார்னுவாங்க. அதாவது ஒரு தெய்வீகமாக வாழ்கிறது, நீ முயற்சி பண்ணி நேர்மையாக வாழ்கிறது ஒரு வழி. இன்னும் பிறக்கிற போதே அவங்க தெய்வீகத்தினுடைய அந்த பழைய பிறவிகளுடைய வாசனைகளால் இந்த பிறவியில் பிறக்கிற போதே ஞானிகளாக பிறப்பாங்க. ஞானி ஞானி என்று சொன்ன பேய்கள் கோடி கோடியேன்னு வருது. ஞானி ஞானின்னு சொல்லிக்கிறான், அவன்லாம் பேய் தான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இல்லாமல் கருவிலே திருவுடையாருங்கிறாங்க. அந்த மாதிரி வரணும். இப்போ வள்ளல் ராமலிங்க அடிகளார் இருந்தார். அவருக்கு காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் வாத்தியார்கிட்ட விடுறாங்க. வாத்தியார் சொல்கிறார், இவருக்கு நான் கற்றுக் கொடுக்குறது ஒன்றும் இல்லை, எல்லாமே என் தம்பிக்கு தெரிஞ்சுக்குதுன்ட்டாங்க. அவர் அவங்க அப்பா அண்ணங்க சபாபதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறார், என்னை தனியாக விட்டுருங்க, எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி ஒரு விளக்கு கொடுத்துருங்கன்றார். சரின்றாங்க. இவர் அந்த விளக்குக்கிட்ட வச்சுட்டு கண்ணாடி முன்னால் உக்காந்துட்டு அப்படியே முருகனை அப்படியே பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கந்தசாமி கோயில், அதுக்கப்புறம் திருவொத்தியூர் வடிவுடையம்மன் கிட்ட போகிறாரு. வடிவு ஒன்று அருள் கிடைக்குது. அதுக்கப்புறம் நேராக சிதம்பரம் நடராஜர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு இல்லையா? அப்புறம் சத்தியஞான சபையெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி உட்கார வச்சுன்னு திருவாசகம் முற்றுவதல் பண்ணியிருக்கிறார். மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு அவன் மனைவி கிட்ட சொல்கிறார், அம்மா என்னை மன்னிச்சிடு, எனக்கு குடும்ப வாழ்க்கைலாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரே ஒரு நைட்டு திருவாசகம் சொல்லிட்டு ஓடிவிட்டார். அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அதுதான் கிஃப்ட்டு. ஏற்கனவே இருக்கும், எல்லா வாசனைகளையும் முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பிரிவில் அவங்களுக்கு எந்த எண்ணமும் இருக்கவே இருக்காது. இதுதான் எல்லா மர
என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற முருகனே, நான் என்ன மறந்துடணும். நான் ஒழிந்து நீயாக வேண்டும். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம். முருகா, நான் வேறு இல்லை நீ வேறு இல்லை அப்படிங்கிறது. அந்த உயர்ந்த நிலைகளை அழிஞ்சிட்டாக்கா அவங்க தான் நிஜமான மகான். இப்போ காஞ்சியில் பெரியவர் இருந்தார், மகா பெரியவர். 12 வயசில் வந்தார். 99 வயசு வரைக்கும் இருந்தார். அது அவருக்கு எதுனா லாபமா? வாழைப்பழம் சத்துமாவு சாப்பிட்டு உணர்ந்த திராட்சை சாப்பிட்டு எப்போ பாரு உட்காந்து தியானம் பண்ணிக்கின்னுட்டு அந்த வயசுலேயும் கண்ணே தெரியாது அந்த ஆளுக்கு. இப்படி டார்ச் வச்சுன்னு படிச்சுட்டு இன்னும் அறிவை வளர்த்துக்கிட்டு வர்ற அத்தனை பேருடைய குறையும் கேட்டுக்கின்னுட்டு எல்லாருக்கும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணின்னு உட்காந்துருந்தார். உன்னால் உன் குறையே சமாளிக்க முடியல. அவர் ஊரில் இருக்கிறவங்க லைனில் வந்து குறையெல்லாம் சொல்லினே இருக்கிறாங்க. பைத்தியம் பிடிக்காம இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அவருக்கு. காலையில் சேர்ந்துருக்கேன் எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன் சாமி, நான் சொல்ல போகிறோம், ஏதோ ஒரு குறையை தான் சொல்ல போகிறோனுங்க. அத்தனையும் தாங்கிக்கிட்டு ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணு. இதுக்கு நடுவில் வேதம் பூஜை இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்கிறதுன்றது ஒரு 77 வருஷம் விளையாட்டு கிடையாது. அப்படி வாழ்கிற போது அதில் ரிசல்ட் கூட கிடைக்காது. அவர் வந்து பிடியரிசி திட்டம்னு ஒன்று கொண்டாந்தார். உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு போவாங்க மடத்தில். டெய்லி ஒரு பிடி நீ சமைக்கிறதுக்கு முன்னே அதில் போடணும். அதை அவங்க வாரம் வாரம் எடுத்துகிட்டு போய் கஞ்சி காய்ச்சி ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் பிடியரிசி திட்டம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் தேவாரம் திருவாசகம் இல்லை திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படித்தா அந்த காலத்தில் ஒரு சின்ன தங்க காசு ஒன்று கொடுப்பாங்க, நீ போய் ஒப்பிக்கணும், அவ்வளோதான். இது பண்ணிகிட்டு இருந்தார். முத்ராதிகாரி திட்டம்னு ஒன்று கொண்டாந்தார். இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டாந்தார். ஆனால் எங்கே அவரே சொல்லியிருக்கார், நான் வந்து என்னென்னவோ பண்ணேன், எதுவும் விளங்கலை. ஆனால் சமகாலத்தில் வந்த சாராய கடை, குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு இதெல்லாம் ஓஹோன்னு ஓடினுக்குது. அப்போ நான் சாமியாய் என்னத்தை கண்டேன்னு எனக்கே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னார் அவர். அப்போ அவங்கள நம்ம மதிக்கிறது இல்லை, அதே நேரத்தில் அவங்கள பயன்படுத்திக்கிறதும் இல்லை. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்கம் அருளுரைகளில் எல்லோரும் ஐ லவ் பாபா என்று கூறுவதை விட நானும் பாபாவாக வேண்டும் என்று என்னுடைய பக்தர்கள் கூறினால், ஐ லைக் பாபா ஐ லவ் பாபான்னு சொல்லாத, ஐ ஆம் லைக் பாபான்னு சொல்லுன்றேன். நான் பாபாவாக மாற வேண்டும் என்று என்னுடைய பக்தர்கள் கூறினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியுள்ளீர்கள். ஆக நாமும் பாபாவைப் போல ஆக உங்களின் பல நல்ல குணங்களை எப்படி பின்பற்றுவது என்று தயவு செய்து விளக்கு. நானும் உங்களை மாதிரியே தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட சாதாரணமான ஆள் தான். வடார்காடு மாவட்டத்தில் எங்கேயோ ஆலங்காயன்னு ஒரு கிராமத்தில் பிறந்தேன் நான். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார் தான். படிக்க வைக்கிறதுக்கே வசதி இல்லை. நான் கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ண மிஷனில் தான் படித்தேன். 750 ரூபா ஸ்காலர்ஷிப் வாங்கி இஸ்லாமிய காலேஜில் பிஎஸ்சி படிச்சுட்டு 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்தேன் 1968. 10 ரூபாய் எடுத்துன்னு பிராட்பா பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். கடை கடையாக ஏறி இறங்கி 3வது கடை வர்றதுக்குள்ளே 250 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை தேடிக்கினேன். அதே கம்பெனியில் 10 வருஷத்துக்குள்ளே 6000 ரூபா மாத சம்பளத்துக்கு போனேன். அப்புறம் சொந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன். எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வேறு விஷயம். அப்போது எந்த பேக்ரவுண்டும் இல்லாத நான் ஒரு கிராமத்து ஆள் தானே நானும். இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒன்று கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அதாவது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. குடிசெயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் மூந்துடும். யாராவது உருப்படணும்னு நினச்சான்னா கடவுள் வேஷ்டி மடித்து கட்டினா அவன் பகுதியில் நீ போகிறான், உனக்கு எதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்டுனே போகிறான். அதனால் தெய்வ நம்பிக்கைன்றது ஒன்று. எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம். எத்தனம் பண்ணால் முயற்சி, பிரயத்தனம் பண்ணால் விடாமுயற்சி, தெய்வ எத்தனம்னா கடவுளுடைய அனுகிரகம். நீ சும்மா படுத்துக்கிட்டு முருகா முருகான்னாலாம் நடக்காது, நீயும் உழைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்தாக்கா வாழ்க்கையில் உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துவார்னு உங்களுக்கு தெரியும். விதியை கூட மாற்றிக்க முடியும். அந்த வகையில் நாம் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சா முடியும். உலகத்தில் இயற்கை இருக்கு இல்லையா, அதுதான் நாம். நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது தான் ஆகாசம், அதுதான் மேலே இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது காற்று தான் நம்மக்கிட்ட மூக்கு. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது மண், எலும்பு தோல் இதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்ச பொம்மை. இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது.
அதனால் வெளியே இருக்கிற 5 பொருள் தான் நம்மக்கிட்டேங்குது. அதுக்கு பேர் என்ன? அண்டம். இதுக்கு பேர் என்ன? பிண்டம். அப்போ அதில் இருக்கிறது தான் நம்மக்கிட்டேங்குது. நம்ம கூட ஒரு மினியேச்சர் கடவுள் தான். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றலை நாம் வெளியே கொண்டு வரணுன்னா பிரார்த்தனையை தவிர வேறு ஷார்ட்கட்லாம் கிடையாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து, அந்த மாதிரி கடவுள் பக்தியினால் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளியில் கொண்டு வரணும். இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, இந்த கிரானைட்டை பேத்து எடுத்தாக்கா இதுக்கு கீழே நுரம்பு மண் இருக்கும், அதுக்கு கீழே களிமண் இருக்கும், மணல் இருக்கும், அதுக்கு கீழே கலங்கின தண்ணி இருக்கும், அதுக்கு கீழே நல்ல தண்ணி இருக்கும். அப்போ நீ 20 அடி தோண்டியானாவே உனக்கு தண்ணி கிடைக்கும். இன்னும் கீழே தோண்டியானாக்கா பெட்ரோல் கிடைக்கும். இன்னும் கீழே போனீங்கன்னா தங்கம்லாம் கிடைக்கும். அப்போ நீ உட்காந்துக்கிறது தங்கத்து மேலே, நீ உட்காந்துக்கிறது பெட்ரோல் மேலே, நீ உட்காந்துக்கிறது தண்ணி மேலே, எல்லாமே இருக்குது. ஆனால் சும்மா இங்கே உட்காந்துன்னுட்டு அது எப்படி இந்த இடத்துல பெட்ரோல் இருக்குமா தங்கம் இருக்குமான்னு கேட்டினாக்க நீ கேட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ ஒரு வகையில் நீ முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் பைபிளில் இயேசுநாதர் என்ன சொல்றாரு? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நீ கேட்கணும், கடவுள்கிட்ட நீ கேட்கணும், கேட்டால் கிடைக்கும். ஆனால் நாமளும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். சும்மாலாம் ஒன்றும் ஆகாசிருந்த அல்வா தூண்டை கட்டி பண்டில் போட்டுருமாரி எந்த சாமியாக இருந்தாலையும் நம்ம வழிக்க வேண்டியிருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை நான் உருவாக்குறேன். எப்படி உருவாக்க முடியும் சொல்லு? நான் எப்பயோ ஆரம்பித்தேன் இந்த வேலையை. 55 மலையப்பன் தெரு, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த இடம். அந்த இடத்துல ஜனங்களை பார்க்க ஆரம்பித்தேன் 1984. அந்த நேரத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே கூட்டம் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் பெசன் நகருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நீலாங்கரையில் பெரிய ஆசிரமம். அந்த நேரம் பார்த்து என் ப்ரோக்ராம் டிவியில் வந்துச்சு. தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம்ன்ட்டு அனுபவ குரூப் போட்டாங்க. அதை பார்த்து டெய்லி 2000-3000 பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 6000-7000 பேர் வருவாங்க. பெரிய அளவுக்கு விருத்தியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தோம். இங்கேயும் ஆஸ்பத்திரினா, ஸ்கூலுன்னா, கிராம நல திட்டங்கள்னா எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். எதுக்குமே பேக்ரவுண்டு இல்லை. ஆனால் பேங்க்கில் நான் ₹1 கடன் வாங்கிறதில்ல. எனக்கு பின்னால் கடவுள் தவிர யாரும் இல்லை. இவன் பின்னால் எந்த பணக்காரனும் இல்லை. நான் மிடில் கிளாஸ். சாதாரணமாக ஒரு உழைச்சி சம்பாதிக்கிற குடும்பங்க தான் என்கிட்ட வருவாங்க. பணக்காரன் டாட்டா பிர்லா நீ எப்பயாவது பார்த்துக்கிறியா? அந்த பணக்காரன் என்கிட்ட யாரும் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு மரியாதை தேவைப்படும். என்ன, அதாவது அவன் வந்த உடனே எல்லாரையும் விட்டு வாங்க வாங்கன்னு அவனை சொல்லணும், கூப்பிட்டு குளிப்பாட்டணும், மாலை பொண்ணு, இதெல்லாம் நமக்கு என்ன? எவன் துட்டு நமக்கு வேணாம். அவன் வந்தான் நமக்கு என்ன, வராகிட்டி நமக்கு என்ன? அதனால் எப்பயுமே எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நம்ம நடத்துவோம். ஒரு மழைக்குது, சாகர்லேயும் பெய்யும், மணல்லையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும். அந்த மாதிரி நம்ம ஆயிப்போம். அப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்ற நிலையில் நாம் ஆன்மீகத்தை செய்து இவ்வளோ சாதிச்சிருக்கோம். இந்த மார்ச் மாதம் 13, 14 தேதிகளில் பூரண நிலவு பார்ப்பதற்கு பிளட் மூன் போல சிகப்பாக வானில் தோன்றும் என்று செய்திகள் வருகின்றன. பூரண பிரம்மம் சுவாமிக்கும் பிளட் மூன் நிகழ்விற்கும் சம்பந்தம் ஏதாவது உண்டா? தயவு செய்து விளக்குங்கள். விஞ்ஞானம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய அறிவு வளர வளர இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் தெரிஞ்ச இந்த விஷயங்கள் வேலை, இன்றைக்கி தெரிகிற விஷயங்கள் வேறு. விஞ்ஞானங்கிறது நம்முடைய அறிவு வளர வளர தெரியாது இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இல்லாதது எதுவும் இல்லை, இருக்கிறது தெரிய ஆரம்பிக்குது. நாம் பேசுகிற பல விஷயங்கள் விஞ்ஞானிகளுக்கு புரியறதுக்கே நாளாகும். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன செவ்வாயின்னுவாங்க. சிகப்பாக இருக்கிற ஒரு பிளானட், அதுதான் செவ்வாயின்றது. அது இங்கேயே இருக்குது, நம்ம பெருமாள்கிட்டே இருக்குது. நீ எதுக்கு போய் ஆகாசத்தில் தேடின்னு உட்காந்துக்கிற? இதுதான் நம்ம கோயில் பெருமாள். அவர் பக்கத்தில் ஒரு செவப்பாக ஒரு 3 தான் இந்த இடத்துல. இதுதான் செவ்வாய். செவ்வான் உருவி திகழ் வேலை வந்தான். இந்த செவ்வாயுடைய எனர்ஜி இருக்கு இல்லையா, அது நம்ம கோயில் செல்லிலே இருக்குது. இந்த இடத்துல பக்கத்தில் இருக்குதா, இப்போ பாரு முகத்து மேலேயே வந்திருக்கும் பெருமாள் கிரீடம் வந்து பாரு. அதனால் நீ எதையெல்லாம் தேடுறியோ எல்லாமே இருக்குது. நீ எங்கேயும் போய் தேடவே தேவையில்லை. கடவுள் புண்ணியத்தில் நாம் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு ஜாலியாக அட்டடிச்சுன்னு உட்காந்து இருக்கோம்.
எல்லாம் சாதிச்சிட்டோம், ஒன்றுமே பாக்கி இல்லை. இங்கே இருக்கிற படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து பிடிங்க. எத்தனை கடவுள் உங்களுக்கு தெரியுமோ அத்தனை கடவுளையும் நான் இங்கே வர வச்சு காட்டியிருக்கிறேன். எல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணிட்டோம். நம்ம மக்களுக்கு புரியுறதில்லை, இல்லை எதுவும் தெரியுறதில்ல. இப்போ நான் என் கண்ணில் சந்திரன் சூரியங்குதுன்றேன். இது ஆண்டாள் சொல்லிக்கிறாயான்னு வேற சொல்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆதித்யோ சந்திரநயனஹா வருதுன்றேன். ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேர் எங்கள் சாபம் எழுந்தோலே ரம்பான்றாங்க. நான் என் கண்ணில் சந்திரன் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டேன் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் நான் பேசினுக்கிறேன். இதை நான் காட்டினாக்கா யாராவது ஒருத்தன் என்கிட்ட வருவான், என் கண்ணுக்கு தான் பாருங்கன்னு. ஐ ட்ராப்ஸ் வேணா போடுறோம் உன் கண்ணுக்கு. இது தவத்தில் வர்றது, உள்ளத்தில் உண்மையில் உண்டா அதில் வர்றது. அதனால் எது இப்போ என் கைரேகை எடுத்து இதில் பாரு, முருகர் இந்த இடத்துல வேலோடு நிற்கிறாரு, பரவாயில்ல, சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, மயில் இருக்குது, அப்படின்னு 10 அவதாரமும் என் கையில் இருக்குது அப்படின்னு காட்டுறேன்னு வையேன். இதை பார்த்து வரைய மாட்டான், அவங்க கை கொண்டாந்து பாருங்க அப்படின்னு. நான் என்ன கைரேகை நிபுணன்? இந்த ஜனங்கக்கிட்ட பேசுகிறதே விட்டு நான் அவன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறோம், அவனுக்கு இது புரியறதில்லை. அவன் நம்மளே ஏதோ ஒரு குறி ஜோசிக்கார மாரி இப்போ கைரேகை நிபுணர் மாதிரி நம்மக்கிட்டே அவன் ஜோசியம் கேட்டுக்கிறான். அதனால் இந்த வம்பே வேணான்ட்டு நான் பேசுறதே விட்டோம் போகலாம். ஜனங்களுக்கு என்னைக்கானா புரிகிற மாதிரி தலையெழுத்து வந்தாக்கா அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் வேற சொல்கிறேன். பைபிள் இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன். அப்படி இவன் தான் என் பிள்ளை தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு அவன் கையில் நான் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புகிறேன்றாரு. இதுதான் அந்த 10 அவதாரமும் இந்த கையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 10 அவதாரத்தையும் என் உடம்புலேருந்தே வர வச்சு காட்டேன். நான் என்ன சொன்னேன்னு ஜனங்களுக்கு புரியறதே இல்லையா? அதனால் நான் பார்த்தேன், இவனுக்கு தியாகராஜர் கச்சேரிலாம் ஒத்து வராதுன்னு ராக்ஸ் பேட்டர் ராக்ஸுக்கு வந்தேன். பெரிய விஷயம் புரிய மாட்டேங்குது. எதுக்கு நம்ம போய் அவனை கொடுமைப்படுத்தணும்? தெரியாது. இதெல்லாம் என் உடம்புலேருந்தே நான் வர வச்சு காட்டுற 10 அவதாரம் பாரு. மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், குள்ள பையன், வாமனம், ராமர் எல்லாரையும் வர வச்சு காமிச்சிட்டுனா இதெல்லாம் என் உடம்புலேருந்தே நான் வரைச்சி காட்டுறேன். பாடுறா 10 அவதாரம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி நீ போய் சிறுடியிலையும் மந்திராலயத்துலையும் எடுத்துனோவா. சிறுடிலையும் மந்திராலயத்துலையும் அங்கேயும் இங்கே போய் சாமியாருங்களாம் தேடாத, நானே ஒன்று காட்டிடுறேன். இதே இடத்துல நான் சிறுடி பாபாவை காட்டுறேன், ராகவேந்திரரை காட்டுறேன், காஞ்சி மகானை காட்டுறேன், கோடிசாமியை காட்டுறேன்னு காட்டினேன். அதுவும் ஜனங்களுக்கு புரியறது இல்லை. அகஸ்தியரே காட்டணும் நான். நீங்கள் மேலே பாருங்க, அகஸ்தியர், அது கீழே சிறுடி பாபா, அது கீழே காஞ்சி பெரியவர், யோகி ராம் சரத்குமார், இது சேஷாதிரி சுவாமி. இப்படி வச்சுட்டு பாம்பு முன்னால் இருக்குது பாரு, அது இது கீழே இருக்கிறது கோடிசாமி. நீ ஏன் புறைப்பாலத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் போய் அழியிற? நான் இங்கே காட்டுறேன் பாருன்னு எல்லா சாமியும் காட்டிடுறேன், என் உடம்புலதே காட்டுறேன் எல்லா சாமியும். இது கூட ஜனங்களுக்கு புரியறதே இல்லை. ஸோ எது சொன்னாலையும் ஜனங்களுக்கு புரியறதில்ல. அதனால் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி விட்டேன் நானும். இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுறதே இல்லை. ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சொன்னால் மக்களுக்கு புரியறதில்லை. அதனால சாதாரணமாக பேசுறது இப்போல்லாம். சரி, அடுத்த கேள்விக்கோ. Question from Hyundai Murthy sir. ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும், ஒன்றேயாகின் உலகனைத்தும் சாகும். பாரதி சொன்ன இப்பாடல் வரிகளின் பொருள் என்ன? விஞ்ஞானத்தில் 2 விஷயங்குது. ஒன்று மேட்டர், இன்னொன்று எனர்ஜி. மேட்ருங்கிறது குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டில், நெய்வேலி லிக்னைட்டில், கல்பாக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வர்ற அந்த சக்தி இல்லையா, அதுதான் இங்கே ஃபேனு, லைட்டு, டியூப் லைட்டு எல்லாம். அப்போ இது எனர்ஜி, சக்தி, அது மேட்ரு. ஸோ ஒவ்வொரு நேரமும் ஒரு மேட்ரு, ஒரு எனர்ஜி, இந்த ரெண்டும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் உலகத்தில். அந்த மேட்ரு சிவன், அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் சக்தி. அப்போ சிவன் சக்தி ரெண்டும் இணைஞ்சி தான் இருக்குது. இது அதுவாகும், அது இதுவாகும். இதை ஒரு முட்டை வடிவத்தில் இப்படி காட்டுறாங்க. ஒரு எஸ் இருக்கும் உள்ள, ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும். இந்த டார்க்கோட சீடு அந்த பக்கம் இருக்கும், அதனுடைய சீடு இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் மாறி மாறி வர்றது.
மேட்ரு ஆகிறது எனர்ஜி ஆகுது, எனர்ஜி ஆகுது மேட்ரு ஆகுது. இப்போ பத்ரிநாராயணன் கோயில் இருக்குது. அங்கே நரநாராயணர்கள் 2 பேர் வந்து தபஸ் பண்ணாங்க. எதுக்காக? ஒரு ராட்சசன் தான், அவன் பேர் சஹஸ்ர கவச்சன். அவனுக்கு 1000 கவச்சம் கொடுத்துருந்தாங்க. அவன் என்ன வரம் வாங்கியிருந்தான்? என்னை எடுத்து 24 வருஷம் சண்டை போடணும், அப்போ தான் ஒரு கவச்சத்தை கிழிக்க முடியும்னா. ஸோ நரம் போய் தவம் பண்ணிட்டு இருப்பான், நாராயணன் வந்து 12 வருஷம் சண்டை போடுவான். நாராயணன் போய் உட்காந்துட்டு நரம் வருவான். இப்படி கிழிச்சினே வந்தாங்க. 999 கவச்சத்தை கிழிச்சிட்டானுங்க. இன்னும் ஒன்றுங்கிற போது உலகம் அழிஞ்சிச்சு. பிரளயம்னு சொல்லுவாங்க. பிரளயம்னா என்ன? பிரம்மனும் போய், பிரம்மா கூட மாறி போடுவான், எல்லாரும் போயிடுவாங்க. வெறும் விஷ்ணு நந்தியா நிற்பார். அவருடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவபெருமானுடைய ஊழி தாண்டவம் நடக்கும். மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றல் வீங்கில வேணில் சிவனுடைய திருத்தாண்டவம் ஊழி தாண்டவம் நடந்துக்கின்னு இருக்கும். எதுக்கு அதை பண்ணுறாங்க? இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் உருப்படாத என் பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்கிட்ட திரும்பி வருது அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் எங்கிட்ட வரப்போகிறாங்க அப்படின்னு. ஒரு யுகம் முடிஞ்ச உடனே இந்த ஒரு கவச்சத்தோடு இருந்தான் பார்த்தியா, சஹஸ்ர கவச்சன். அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கே போட்டான். அவன் சூரியனுடைய உலகத்திலேருந்து வந்தவன். ஸோ எங்கேருந்து வந்தானோ அங்கே போட்டான். அடுத்தது மகாபாரத காலம் வந்துச்சு. மகாபாரத காலத்தில் துர்வாச ரிஷிகிட்ட வரம் வாங்கிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு குந்தி தேவி என்ன பண்ணான்? சூரியனை கூப்பிட்டாளா, அவன் வந்து கர்ணனை கொடுத்துட்டான். கர்ணன் பிறக்கிற போதே கவச்சம் குண்டலம் இந்த உடம்புல இருக்கிற ஒரு கவச்சத்தோடு பிறந்தான். நல்ல யோசனை பண்ணுங்க. இவோ கொளுத்து போய் கூப்பிட்டா, அதனால சூரியன் அவங்ககிட்ட இருந்த கர்ணனை பூமியில் கொண்டு விட்டான். சஹஸ்ர கவச்சனா இருந்தவன் தான் கர்ணனா வந்தான். நரநாராயணர் யாரு? கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும். அதே மாதிரி 12 வருஷம் போகணும் இல்லையா, அதுதான் காட்டுக்கு போனாங்க அஜ்ஞாத வாசம். அந்த மாதிரி 12 வருஷம் அஜ்ஞாத வாசத்துக்கு போயிட்டு இவனுடைய அந்த கவச்ச குண்டலங்களை கிருஷ்ணர் அவங்ககிட்ட வந்து வாங்குறாரு. அப்போ கண்டினியூட்டி, அதனுடைய கண்டினியூட்டி அடுத்த யுகத்தில் நடக்குதா இல்லையா? இப்படி தான் இந்த உலகம். கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து எல்லாம் ரீவைண்டு ஆக்ஷன் ரீப்ளே ரீவைண்டு ரீப்ளே. இப்படி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. ராமாயண காலத்தில் இருந்தவங்கெல்லாம் திருப்பி மகாபாரத காலத்தில் வராங்க. ராமாயண காலத்தில் யார் இருந்தாங்க? வாலி இருந்தான். வாலி யார்? இந்திரன். இப்போ யார் வந்தாங்க? அர்ஜுனன். மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் வந்தான். சூரியன் சுக்கிரீவனாக இருந்தான், இப்போ கர்ணனாக வந்தான். அதுக்கப்புறம் 33 கோடி தேவர்கள், குரங்கு, அணில், கரடிங்களாம் வந்துச்சு. இப்போ இந்த யுகத்தில் வராங்க. அங்கே ராமராக இருந்தவர் இந்த பிரிவில் கிருஷ்ணராக வந்து சேர்றாரு. ஸோ எல்லாரும் திருப்பி திருப்பி வராங்க. இப்போ உலகம் என்பது இப்படி தான், ஒரு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுவும் புதுசு இல்லை, யாரும் புதுசு இல்லை. ஆத்மீகம்ன்றது என்னன்னா, நீ இதுக்கு முன்னால் என்னவா இருந்த அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் ஆத்ம ஞானம்னு பேர். இல்லைன்னா இந்த பிறவியில் நீ முன்சாமின்னா நீ முன்சாமின்னு நம்பிக்கின்னு இருப்ப. நீ முன்சாமி இல்லை, இதுக்கு முன்னால் ராமசாமி, அதுக்கு முன்னால் இன்னதோ உலகத்தில் எப்படியோ பிறந்துன்னுக்கிறோம். அதுதான் என்று நீ அன்று நான் அப்பர் சொல்கிறது. கடவுள் என்னைக்கு வந்தாலும் அன்றைக்கி நம்மளும் வந்துட்டோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், அடே அர்ஜுனா, உலகத்தில் நானும் நீ எப்பயும் உன்னை தாண்டா வந்துன்னுக்குறோம். எனக்கு உன்னை அடையாளம் தெரியுது, உனக்கு என்ன அடையாளம் தெரியல அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். அதனால் யாரும் புதுசு இல்லை. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். இவ்வளோ தான் ஆன்மீகம்ன்றது. அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டியானா ஞானி. தெரியலன்னா இந்த ஒரு பிறப்பி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு இந்த கஷ்டம், நான் தான் கந்தசஷ்டி கவசம் படிச்சேன், காளியாத்தாவை கும்பிட்டுனேன்னு சொல்லிக்கினே தான் இருப்பேன். பழைய பாக்கியெல்லாங்கிறது இல்லை, அதெல்லாம் கழிச்சு தானே ஆகணும். ஒரு மனித பிறவியில் வர்றபோது கழிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கழிச்சு ஆகணும். யாரையும் விடாது. ராமர் வனவாசம் போகணுன்னு அவர் போய் தான் தெரியணும். கடவுளாச்சேன்னு சொல்லி அவருக்கு எக்ஸாம்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் திருப்பி திருப்பி வர வேண்டியிருக்கும். அவங்களுக்கும் கர்மா இருக்குது, ஏதோ ஒரு வகையில் கர்மா இருக்குது. அதை கழிச்சா தான் அவங்க பேக்கப் பண்ண முடியும். இன்னும் உலகத்தில் வராத ஒரு நிலைக்கு போகணுன்னா எல்லாம் கர்மாவை கழிச்சிடணும். ஒரு வாந்தி வருதுன்னா எடுத்துடணும், பேதி வருதுன்னா பாத்ரூம் போயிடணும். அடக்கி வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல.
அந்த மாதிரி கர்மா என்பது கழிக்க வேண்டிய விஷயம். யாராக இருந்தாலும் சரி. காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். அவர் கொலைப்பட்டினி இருந்து அவருக்கு அல்சரு. அவரால் எதுவும் சாப்பிட முடியாது. வாழைப்பழ சத்துமாவை சாப்பிடுவார், அவ்வளோதான். எதுவும் சாப்பிட முடியாது, ஏன்னா அல்சரு. சாப்பிடாது இருந்து அவருக்கு ஒரு கண்ணு ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண்ணு கொஞ்சோடு தெரியும், அவ்வளோதான். 14 டாக்டர் புண்ணியம் காட்டிக்கணும், அவ்வளோதான். லங்ஸில் மணல் போயிடுச்சு, ஒரு பக்கம் லங்ஸ் அவருக்கு வேலையே செய்யாது. இப்படி அவ்வளோ பெரிய மகான் காமாட்சியை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கும்பிட்டுன்னு இருக்கிறவர், அவருக்கே இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு தடவை கொலை பட்டினியில் இருந்ததுனால வயிற்றில் அல்சரு, வயிற்றை பிடிச்சின்னுட்டு அப்படியே இருக்கார். எல்லாரும் அழுகுறாங்க, பெரியவருக்கே கஷ்டமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இல்லை நீ ஏன் ஆள்றேன்னாரான். அப்போ மகான்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கர்மாவை தெரிஞ்சு அனுபவிக்கிறாங்க. நீங்கள் எந்த கஷ்டம் எனக்கு வந்துடக்கூடாது, நான் சாமி கும்பிட்டேன்னா எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் முடியாது. உலகத்தில் மனுஷனாக பிறந்தா யாராக இருந்தாலும் அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறக்கிறாங்க. அந்த கர்மா கழிச்சா தான் நமக்கு நல்லது, இல்லைன்னா இன்னொரு பிறவி வந்துடும். இப்போ இந்த பிறவியில் தப்பிச்சேன்னு வை, அப்போ அடுத்த பிறவியில் வருவேன், அந்த கணக்கு பாக்கி இருக்கும், நீ கழிச்சு தான் ஆகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர் காலையிலேயே கட்டின்னு குடும்பம் நடத்தாத குறைய இருந்தாள். அவருக்கு தோட்டில் கேன்சர் வந்துச்சு. அப்போ நாகமகாசைன்னு அவர்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நான் உருப்படாமல் இருக்கேன், உங்கள் கர்மாவை எனக்கு கொடுத்துருங்க சாமி, நான் அதை அனுபவிக்கிறேன், நீங்கள் நல்லா இருங்கன்னார். இவர் சொன்னார், இல்லை நீ இந்த பிறவியில் வாங்கிக்குவேன், நான் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு இல்லையா, என் ஆத்மாக்கு அடுத்த பிறவியில் வரும், அதனால் நானே முடிச்சிடுறேன்னாரு. ரமண மரிஷி அவ்வளோ பேர் கும்பிட்ற சாமி தான், அவரே முருகர் தான். அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் வந்துச்சா இல்லையா? ராம் சூரத்குமார் சாமி, அவருக்கு யூரின் போகிற இடத்துல கேன்சர் வந்துச்சா இல்லையா? எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். உடம்புன்னு ஒன்று வந்தால் அதுக்கு கர்மா உண்டு. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க கழிச்சாதான் முடியும், இல்லைன்னா அடுத்த பிரிவு வந்துடும். இந்த பிரிவில் நீ மாற்றினா கூட அடுத்த பிரிவில் கழிக்க வேண்டும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுனால நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். தெரியல, ஏதோ ஷார்ட்கட்டில் பரிகாரம் பண்ணிட்டாக்க தீர்ந்து போகணும்னு நினச்சானா முடியாது. பரிகாரம் பண்ணால் இப்போத்துக்கு இல்லாமல் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த கர்மா அதனுடைய கஷ்டத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உலகத்தில் யாராக இருந்தாலையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அதனுடைய போக்கில் விட்டுட்டு வேடிக்கை பாருங்கள் எல்லாத்தையும். ஓகேவா? பாடலாமா? பக்தி கடலுள் ஆழ்ந்து எடுத்த முத்தே ஸ்ரீ சிவசங்கரமே, பாரதம் என்னும் தேரையக்கும் சாரதியே சிவசங்கரமே, சித்திகள் பெற்றமை சீர் செய்ய வந்த சிந்தனையாளனே சங்கரமே, சொத்து சுகத்தினில் பற்றிதும் கொள்ளா செம்மலி ஸ்ரீ சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. ஆனை முகமும் அழகிய வேலனும் ஆகிய நின்றாய் சங்கரமே, அம்மையும் அப்பனும் நீயேயாகி அவனியை காத்தாய் சங்கரமே, தூணை பிளந்து வந்த நரசிம்மம் நீயே அன்றோ சங்கரமே, துர்மார்கன் அந்த இரண்ய கசிப்புவை தூளாய் செய்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. சீதை தேடி கடலை தாண்டிய அனுமனும் நீயே சங்கரமே, பாதை தவறிய ராவணனின் குலம் பகைத்து ஒழித்தாய் சங்கரமே, மகேந்திரகிரி மலையில் தவமே மகனாய் செய்தாய் சங்கரமே, அந்த மகத்துவம் தந்த இறையின் செயலால் மகானாய் வந்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. ஆத்மாவுக்குள் பரமாத்மாவாய் அமர்ந்து இருப்பாய் சங்கரமே, அன்பெனும் வலையை அழகாய் விரித்து அகப்பட வைத்தாய் சங்கரமே. ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறை
உண்மையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.